விவசாயத்துல சிறந்து விளங்குற நான் ஒருத்தன். காசை காஜின்னு பார்க்க மாட்டேன், பணத்தை பணம்னு பார்க்க மாட்டேன். அள்ளி இறப்பேன் வயலுக்குள்ளதான். காசை இறப்பாக உரம் செத்தேன்னு கணக்கு பண்றது இல்லை. அப்படி விவசாயம் பண்ணி என் வாழைக்காய் ஒன்னு தண்டி இருக்கு. ஆமா, அப்படி விவசாயம் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு விவசாயத்தினாலதான் நாட்டுல மக்கள்லாம் செழிப்பா இருக்காங்க. நெல் இல்லை, தானியங்கள் இல்லைன்னா மக்கள் எதை சாப்பிடுறது? காஜி பணத்தை சம்பாரிச்சு போடலாம். எல்லாரும் காஜி பணத்தை கட்டுக்கட்டா வச்சுக்கலாம். திங்கிறது காஜா திங்க முடியும்? வயல்ல பாடுபட்டதான் சோறு. இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? விவசாயமே இல்லைன்னா எதை சாப்பிடுறது? ஆகையினால விவசாயி தான் இந்த நாட்டுல முதுகெலும்பு. அதுக்கு தான் ஒரு கவிஞன் பாடின, நாட்டுக்கு தான் விவசாயி முதுகெலும்பு, பாடுபட்டு வீணா போச்சு அவன் உடம்பு. விவசாயம் செய்கிற மனுஷன் தையா கடவுள். ஆகையினால அந்த வகையில நானும் ஒரு கடவுள் தான். விவசாயம்னா என் வயக்காடுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறை? காட்டு மிருகங்கள்லாம் விவசாயத்தை அழிச்சு போடுது. இதுக்காக பயந்துக்கிட்டு சந்தோஷமா எங்க சொல்றேன், இப்ப அழிக்கல, அழிச்சு போடுதுன்னு சொல்லி என் மச்சனையும் என் மகளையும் காவலுக்கு போட்டு வந்திருக்கேன். ஆமா, காவலுக்கு போட்டு வந்தேன். அவங்க இந்த மிருகங்க வராம குரங்கு இந்த யானை புலி சிங்கம் எல்லாம் வந்துருது, விரட்டி விட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பான்ட்டு போட்டு வந்திருக்கேன். பயப்படுவாத என்ன பண்றது? தீய கைய கொளுத்தி காட்ட வேண்டியதா? தீய மிருகங்கள்ட்ட இப்படி விரட்ட முடிஞ்ச அளவுக்கு விரட்ட வேண்டியதா? இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி தொல்லை கொடுக்குது. இந்த விவசாயத்தை அழிச்சு விட்டு போயிருது. இந்த தொல்லை தாங்காம என்ன செய்யறதுன்னு புரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணியும் வருஷம் இதே நிலைமையத்தான் இருக்கு. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், அரசாங்கம் கண்டெடுத்து பார்க்க மாட்டேங்குது. இருந்தாலும் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வருவான். என்னாச்சு? நீ பாட்டி கொள்ளை காட்டுல விட்டு வந்துட்டிய, கடோபுளி போட்டு என் மகளை ஒழுங்கா காவ காத்திருக்க மாட்டேன். அதுக்கு அவரே என்ன நிலைமையில இருக்காரு? அடிக்காம என்னோட மச்சான் மிருகம் கிடைச்சிச்சுல, அடிச்சு விட்டா மச்சான் மிருகம் கிடைச்சிச்சுல, என் மகன் ஓடி போயிடுச்சு. பக்கத்துல என்ன காப்பாத்தணும்ல, அதான் 4 கோடு போட்டான். சரி, அது இருக்கட்டும். இப்ப வயக்காடு எப்படி இருக்கு? விவசாயம் எல்லாம் நல்லா விளைஞ்சிருந்தது, அது என்னாச்சு? எல்லாம் அழிஞ்சு போச்சு மச்சான், அழிஞ்சு போச்சு.
என்ன செய்யறது? சரி, நம்ம இப்படி வருஷம் விவசாயம் பண்றதும் அது இப்படி தானா அப்படியா மிருகங்க வந்து அழிக்கிறதும் நம்ம விதத்து கூட இல்லாம கஷ்டப்படுறதும் ரொம்ப சிரமமா இருக்கு. ஆகையினால இந்த ரோமாபுரி நாட்டை விட்டு நம்ம வெளியில போறதா நல்லது. ஆகையினால ஜோசப் ஐயாவை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம இந்த நாட்டை விட்டே போயிருவோம். அதான் முறை. இனிமே இங்க இருக்கிற மாதிரி இருக்கப்படாது மச்சான். எவ்வளவுதான் இழக்கிறது? ஒரு அளவு இல்ல. விவசாயி கஷ்டப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? இந்த அரசாங்கம் தான் கண்ணெடுத்து பாக்குதா? சோசப்பையா என்ன நாங்க செய்வோம் ஐயா? பயிர் எல்லாம் வீணா போச்சுதையா. நாங்க செய்வோம் ஐயா, பயிர் எல்லாம் வீணா போச்சுதையா. என்ன நாங்க செய்வோம் ஐயா? பயிர் எல்லாம் வீணா போச்சுதையா. எல்லாம் வீணாக போச்சு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜோசப் ஐயா சொல்லுங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன நீங்க சந்திக்கிற போது, ஆமாம், புலி தடங்க காலுக்கு தடங்கள்லாம் தெரியுது. சரி, மிருகங்கள் வருஷம் இதே தொல்லையா இருக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன கிறுக்கு பயல, புலி போயிச்சாலும் புலி திங்காதுன்னு சொன்னீங்கல்ல. சரியா சொல்லுங்கள். புலி பசிச்சாலும் புலி புலி திங்காதுன்னு சொன்னாரு. புல்லு திங்காதுன்னு சொல்லி புல் திங்காது. அதான் நான் சொல்றேன். அதான் புல்லுகளை திங்காது. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு புள்ளையில பாருங்க. என்னது? இங்க பாருங்க, உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது. கடுவா புலி. என்னது? கடுவா புலிது. கடுவா புலி முடிச்சு பாரு சோசப்பையா. இந்த நாட்டில நாங்க எப்படி போலப்பா சோசப்பையா? எப்படி பிழைப்பு நடத்த போகிறோம் என்று சொல்லுங்கள். சரியாக சொல்லுங்கள். சரி சோசப்பையா சொல்லுங்க. நீங்க எதுவும் நினைக்கப்படாது. இந்த ரோமாபுரி நாட்டுல என்னத்தான் விவசாயிகளை சிறந்தவனு பாராட்டுவீங்க. ஆமா, வயக்காடு வரப்புகள்ல வரும்போது என் வாழைமரத்தை பார்த்து என் வாழைக்காயை பிடிச்சி பார்த்து என்னடா ஓ வாழைக்காய் மட்டும் எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? நான் உங்கள் வாழைக்காய் அவ்வளவு பெருசா இந்த மாதிரி நீ எப்படி விவசாயம் விளைச்சலால விளைந்து போயிருந்திருக்கு. அப்படி பாராட்டினீங்க. ஆமா, அப்படி பாராட்டி எனக்கு பலன் இருக்கா? பலன் என்ன? இப்ப என்ன பலன் இருக்கான்னு கேக்குறேன். என்ன காரணம்? இப்ப என்ன காரணம்? பூராத்தையும் மிருகங்கள் வந்து யானை கூட்டம், சிங்கம், புலி, கரடி எல்லாம் வந்து அழிச்சு விட்டு போயிருச்சு. இனிமே இந்த நாட்டை நாங்க இருக்கலாமா? கவலைப்படாதீர்கள். நம்ம மிருகங்கள் தானே சேதப்படுத்தியது. என்ன கவலைப்படாது? நட்டப்படுறது நாங்க. அதுக்கு கவலைப்படாம இருங்க. அரசாங்கத்திலிருந்து குறைகளை தீர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா? ஆமா. அதனால நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டாம். கோவிச்சுக்கிறாஜிய கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க இந்த ரோமாபுரியை விட்டு வேற நாட்டுல போய் பொழைச்சுக்கிறோம். எங்களை ஆளை விடுங்க. நமது நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு செல்வது. புருஷ கல்யாணம் பண்ணி வைப்போம். இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம் நினைச்ச ஒரு மகனுக்கு. சரி, அது அந்த கவலைப்படாதீர்கள். நீ புருஷனுக்கு ஏக்கம்பட்டு இருக்கிறாய், கவலைப்படாதே. என்ன செய்யறதுனா என்ன இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்னு என்ன தலையெழுத்து எல்லாம் சரியாக மாறிவிடும். என்னதான் எந்த கவலைப்பட வேற ஒரு நாட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். சரி, என் அப்பாவிடம் சொல்லி மன்னரிடம் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர சொல்கிறேன். போக வேண்டாம். அம்மா கவலைப்படாதீர்கள். அம்மா புருஷன் தானே வேண்டும். நல்ல புரிதனாக நல்ல ஆண்மகனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைப்போம். சத்தியமாகவா? சொன்னால் சொன்ன வார்த்தை மாறாது, கவலைப்படாதே. சரி வாருங்கள், என் அப்பாவை பார்க்கலாம், மன்னரை பார்க்கலாம், வாருங்கள். அன்பே ஆருயிரே ஆசை போக்கிளியே உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுது என் மனமே.
போய் முன்னே வருவேன் ஜீவன் போய் முன்னே நான் வருவேன் உன்னிடமே. அன்பே அருளிலே ஆசை போகிலே. அன்பே அருளிலே ஆசை போகிலே. உன்னை பார்ப்பதற்கே உயிரே போகுதிய மனமே. உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகுதிய மனமே. ஜீவன் போய் முன்னே வருவே ஜீவன் போய் முன்னே நான் வருவேன் உன்னிடமே. நெஞ்சம் பழிந்தாலும் உண்மை காதல் நேசம் அழியாது பொன்மானே. உன்னை நினைத்தேதான் ஓடாய் தேனே உருவம் துளைந்தேதான் ஓடேனே. என் காதலில் சின்னமே என் காதலில் அன்னமே. மண்ணில் நான் இங்கே மறைந்தாலும் மயிலே உள் எண்ணம் மறையாது. கண்ணே என் தேகம் சாய்ந்தாலும் காற்றாய் உனை தேடி வருவேனே. அன்பே ஆருயிரே ஆசை போக்கிலே. தீபம் இல்லாத கோயில் போலே தினம் தவித்தேனே நாகின்றே. பூக்கள் இல்லாத சோலை போலே பொழுது பூங்காற்றே நீயே. உயிர் வாழ்கிறே இனியும் சுமை தாங்க முடியாது. எழுந்தது உயிர் கூடு தாங்காது. உள்ளே நான் வந்து பார்க்காமல் உள்குள் என் மூச்சு போகாது. அன்பே ஆசை போகிலே.
நன்றி நன்றி நன்றி.
நன்றி. சென்னலோடு கண்ணல் சிறந்த மா பலா வாழை உன்னதமாய் ஓங்கி உயர்ந்த கமுகு தென்னை மாங்கனி சோலைகள் தீங்கனி சோலைகள் எங்கு பார்த்தாலும் பசுமை புரட்சி. இந்த நாட்டிலே பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேலை இல்லா திண்டாட்டம் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் மின்வெட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இந்த நாடு. இந்த நாட்டிலே பிறக்க வேண்டும், இந்த நாட்டிலே வாழ வேண்டும், இந்த நாட்டிலே வளர வேண்டும் என்று உலகத்திலே பிறக்கப்பட்ட அத்தனை மக்களுமே நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது என்னுடைய ரோமாபுரி நாடு. இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று உலகத்து மக்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய நாடு இருக்கிறதே. என்னுடைய அரசு என்பதாலா? அல்ல. மக்கள் நல்ல மனதோடு ஒன்றி போய் இறை உள்ளத்தோடு வாழுகின்றனர். அதற்கெல்லாம் காரணம் எம்பெருமான் இயேசுபிரான். இயேசுபிரானுடைய கருணை கடலாலே என்னுடைய நாடு சிறப்பாக இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் தாயும் தந்தையுமாக இருக்கப்பட்ட அந்த இயேசுபிரான். அவர் இல்லை என்றால் எனக்கு இந்த பெயர் கிடைக்காது, இந்த ரோமாபுரி நாடு சிறப்பாக இருக்காது. அதுதான் உண்மை. அவரை நினைக்காமல் இருக்க முடியுமா? தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? அந்த தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம்
அன்றி எப்போதும் அமைதியாக இருக்கப்பட்ட என்னுடைய அரண்மனை குதூகலமாக குழப்பத்திலே இருக்கின்றது. என்னதான் என்ன கூச்சல், என்ன குழப்பம்? யார் அங்கே? என்னடா இது? என்ன சத்தம்? அப்பா நமது நாட்டு மக்கள் எல்லாம் அவர்கள் விளைவித்த விளைநிலங்களுக்குள் காட்டு மிருகங்கள் எல்லாம் புகுந்து அவர்கள் விளைவித்த விளைநிலங்கள் எல்லாம் நாசம் செய்து சேதம் செய்து விட்டது அப்பா. நீ சொல்றது உண்மையா? உண்மைதானப்பா. விவசாயத்தை எல்லாம் மிருகங்கள் சேதப்படுத்தி விட்டது. சேதப்படுத்தி. ஆமாம். அதனாலதான் மக்கள் குழப்பத்தில் இருக்காங்களா? ஒரு கூச்சலும். ஆமா, அவங்க எல்லாம் வர்றாங்க. மகாராஜா எங்க நலவே பாருங்க, மகாராஜா எங்க நலவே பாருங்க. மகாபிரபு, எங்க நிலைமையை பார்த்தீங்களா? இந்த நிலைமையில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. வருடா வருடம் இதே தொல்லைதான் மகாபிரபு. நாங்க என்ன செய்கிறது? ஏழை நாங்க. விதைவித்துக்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. மிருகங்கள் வந்து காட்டுக்குள்ள இருக்க மிருகம் பூரா எங்கள் வீடுகளையும் அழித்து எங்கள் விவசாயங்களையும் பாதிக்குது. நாங்க இப்படி சொல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படித்தான் அந்த மண்ணில் வாழ்றது? ஜோசப், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆகையினால ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நாங்க ரோமாபுரியை விட்டு வெளியில போயிடுறோம். யாரு விவசாயத்தை மிருகங்கள் அழிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ரோமாபுரி நாட்டை விட்டே போறீங்களா? ஆமா, வேற வழி. வருடம் வருடம் தடுமாறி கூட இந்த நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எப்படி மகாபிரபு? இந்த உலகத்தில் இந்த ஊருக்குள்ள எப்படி வாழ முடியும் எங்களால? எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நாங்க எப்படி வாழ முடியும்? பிரச்சனையை சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இந்த அரசாங்கம் செய்யும். கவலைப்படாதீங்க. நாட்டு மக்களுடைய தலையெழுத்தே மாறி போச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே ஏற்பட்ட விவசாயத்தை எல்லாம் மிருகங்கள் அழைச்சிருச்சு. மிருகங்களை விரட்டணும். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்யணும். வீடுகள்லாம் இழந்து நிக்கிற மகாபிரபு. கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் தானே ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு ஆள் இருக்காரு எங்களுக்கு தலைமை படமா, அவற்றை சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. புறப்பட்டு போங்க. எந்த கவலையும் பட வேண்டாம். இனிமே உங்களுக்கு கவலையே இல்லை. சந்தோஷமா சிரிச்ச முகமா சீரியவியா இருக்கணும். மகாபிரபு சொல்றதை கேட்டீங்களா? மகாராஜா சொன்னா கண்டிப்பா செய்வார். இனிமே ஏதாவது குறை இருக்கா நம்மளுக்கு? வரியே கிடையாது, எதுவுமே கிடையாது. வரியும் கிடையாது. இப்படிப்பட்ட மன்னர் இருக்கிறது புரியாம நாம வெளியில போகணும்னு அவதப்பட நினைச்சோமே. ஆகையினால ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை இவர் எங்க ஊரு ராஜா, ராஜா. இவர் எங்க ஊரு ராஜா, ராஜா. ஏழு கடல் சீமை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடல் சீமை ஆளுகின்ற நேர்மை இவர் எங்க வரியெல்லாம் இல்லை என்று சொன்னவுடன் எவ்வளவு மகிழ்ச்சியாக செல்கிறார்கள் பார்த்தீர்கள். போன பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. வரியெல்லாம் அரசாங்கம் தான் கட்டும். மக்கள் கட்ட தேவையில்லைன்னு ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். சரி, அதன்படியே நடப்போம். இப்ப நீ முக்கியமா என்னப்பா? வேட்டைக்கு புறப்படணும். சரி. மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் விரட்டி அடிக்கணும். மக்களுக்கு இனிமே கவலை இல்லாத அளவுக்கு நாம நடந்துக்கணும். சரி. அதனால நமக்கு மட்டுமல்ல நம்ம அரசாங்கத்துக்கே பெருமை தான். சரிங்களப்பா. ஆனா வேட்டைக்கு போகணும் இல்லையா? நானும் வர்றேன். சரி. என்னுடைய தலைமையிலேயே எல்லா வேட்டையுமே நடக்க போகுது. சரிங்களப்பா. முன்னதாக என்னென்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை பார்க்கணும். தங்கையை அவருடைய சிற்றனை லேனாட பார்க்கணும். சரிங்களப்பா. என்ன எப்படித்தான் ஞான சௌந்தரிய பிரிஞ்சு நான் வேட்டைக்கு போயிட்டு வர போறணும். கர்த்தருக்கு தான் வெளிச்சம். சரிங்க. ஆகையினால லேனாள் அவருடைய சிற்றனை லேனாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு. சரிங்களப்பா. அப்படியே ஆகட்டும். தங்களுடைய உத்தரவு. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்கிறு. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி.
நன்றி நன்றி நன்றி. கூடியிருக்கின்ற பெரியவர்கள், நல்லோர்கள், வல்லவர்கள், தாய்மார்கள், இந்த ஆலயத்தின் பங்குதாரர் அனைவருக்கும் முதலில் என்னுடைய சோசனத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பினார் கெடுவதில்லை என்று சொல்வார்கள். மாதாவை நம்பி வந்தோருக்கு எந்த ஒரு துக்கமும் இருக்காது. எந்த தீங்கு வந்தாலும் ஒரு கணம் மாதாவை நினைத்தால் போதும், அவர்களுடைய துன்பம் அனைத்துமே பறந்து போகும். மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது. அந்த நிம்மதி ஏற்படுவதற்காகவே ஆலயத்திற்கு வந்து தாயை வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெறுவதோடு நோயற்ற வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். மாதாவின் அருள் எல்லோருக்கும் உண்டாகும்படி நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். Bye.
அன்னை தீராத துயதன்னை தீர்த்திடுவார். வறுமை ஆனால் இணையில்லா தேவமாதா கதையே கள்ளம் கபடின்றி கழுகளவு பயமின்றி உள்ளம் திறந்து சொல்லும் கதையே மாதாவை பற்றி பாடும் நேரத்தில் உள்ளத்தில் அத்தனை ஒரு சந்தோஷம் பிறக்கிறது. அப்புறம் என்ன ஆணை இழுக்கிறீங்க? உண்மைதானே? நீங்க சொல்லுங்க. நான் தான் சொல்லணும். மாதா என்றால் மாதா தான். தாய்க்கு நிகரானவர் வேறு எவரும் இருக்க முடியாது. தந்தையெல்லாம் ரெண்டாவது தான், முதல் தாய் தான். 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் போலத்தான் அன்னை ஆரோக்கிய மாதாவை நாம் நினைத்து தொழுது வந்தால் நமது துன்பங்கள் அனைத்தும் பறந்து அலையடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதமா அன்னை அவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணதமா அலைகளின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா அவள் ஆலயத்தில் அங்கிருந்து பாடுதம்மா.
அருளிருந்து காணுமம்மா. நான் யாரு? நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன். நான் யார் என்றால் இந்நாட்டு ராணி லேனாள் என்பது என்னுடைய பெயர் நாமம். நீங்க தானா அது? நீங்க தானே என் நாட்டில் தானே வசிக்கிறீங்க. இவ்வளவு நாளா? உங்களுக்கு தொழில் வேண்டும்னா என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சரிங்க சரிங்கம்மா. என்னுடைய நாதன் ரோமாபுரி நாட்டிற்கு மன்னராக இருந்து மக்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்லதொரு ஆட்சி புரிந்து வந்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் என்னை பார்த்தால் அவரை பார்த்தால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே. ஆமா. எப்படி வித்தியாசம் தெரியுது? நீங்க இவ்வளவு இளமையா இருக்கீங்க. ஆ, அவர் உங்களோட அவர் வயதானவர் என்று சொல்லாதீங்க. பார்ப்பதற்குத்தான் தோற்றத்தில் வயதானவர். அவர் எண்ணம் முழுதும் இளமை ஊஞ்சல் அடைகிறார். ஏனென்றால் அவருக்கு முதலில் திருமணமாகி மனைவி இறக்க ஒரு பெண் குழந்தை இருக்க அந்த பெண் குழந்தை தாய் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் மனதில் கொண்டு அதை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு ஆணால் முடியாது. முடியாது. ஒரு பெண்ணானவள் தாய் ஸ்தானத்தில் இருந்தால்தான் அந்த பெண் குழந்தையை வளர்த்த முடியும் என்ற எண்ணத்தில் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னை பெண் கேட்டு வந்தார். நான் ஒன்றும் ராணியாவும் இல்லை, ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்தவள் தான். இதனால் தான் லேனாளை சென்று கேட்டால் நிச்சயமாக ஏழையாக இருப்பதால் அவள் ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தார் என்னுடைய இப்பொழுது இருக்கும் கணவர். லேனாள் திருமணம் முடித்து விட்டால் தாய்க்கு தாயாக இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் அனைத்தும் செய்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்றுவாள் என்று என்னை பெண் கேட்டார். ஆனால் என் மனதில் சிறு சஞ்சலம் ஏற்பட்டது. இரண்டாம் தரம் என்றாலே கொஞ்சம் வேதனையாக இருந்தது. என்ன செய்வது? வயது ஏறிக்கொண்டே போகுது. என்னை பெண் கேட்டு எவருமே வரவில்லை. எவரும் வராத காரணத்தில் இந்த ரோமாபுரி நாட்டு மன்னர் என்னை வந்து பெண் கேட்டார். ஒரு பட்டத்து ராணி என்ற ஸ்தானம் எனக்கு கிடைக்க போகிறது எந்த ஒரு எண்ணம் இருந்தபடியாகும், ஒரு தாய்க்கு குழந்தையாக செல்ல போகிறோம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கிறது என்ன, அடுத்த பிள்ளைய பெற்றுக்கலாமே, அப்படி என்ற ஒரு எண்ணம் என் மனதில் இருந்தது. எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தலாம் என்று. ஆனால் என்னை திருமணம் செய்யும் நேரத்திலே என்னுடைய கணவர் என்னிடத்தில் நமக்கு ஒரு குழந்தை ஞானசுந்தரியை நன்றாக வளர்த்தினால் போதும், உனக்கு மற்றொரு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா என்று கேட்டார். ஆனால் நான் இருக்கிறது என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இதுதாங்க புருஷனுடைய மனதறிந்து நடக்கிறவள். எங்கே ராணி என்ற ஒரு பட்டம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்தேன். திருமணத்திற்கு சம்மதித்தேன். சம்மதித்த பிறகும் அவர் என்னை நாடி வருவார், சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையை தொடரலாம் என்று நினைத்தால் பக்கம் நெருங்கியிருந்த நேரமெல்லாம் ஞானசுந்தரி இருக்கிறார், பெண் குழந்தை இருக்கிறார், நமக்கு இப்பொழுது குழந்தை வேண்டாம் வேண்டாம் என்று வயது செல்ல செல்ல குழந்தை பெற வேண்டும் என்ற ஆசை அவருக்கும் இல்லை. என்ன செய்வது என்று நினைத்து நானும் என் ஆசையை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். ஆகவே இப்பொழுது இருக்கும் நிலையில் குழந்தை இல்லாட்டினா என்ன, ராணிங்கிற பட்டம் இருக்குது இல்ல, அதை வைத்து ஆனால் என்னுடைய கணவரை எப்படியாவது என்னுடைய பிடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருப்பதால் செவ்வந்தி பூவெடுத்தேன், முகம் பார்த்திருந்தேன், செவ்வந்தி பூ எடுத்தேன், அதில் முகம் பார்த்திருந்தேன்.
நீங்க நடக்கட்டும். கன்னியர் கடைக்கன் காட்டிவிட்டால் கடுகாகுமா மாமலை. இன்னும் விடலை பார்த்தீங்களா நீங்க உங்க சேட்டைய. பெரிய மலை கூட கடுகு ஆயிருமா. எதனால? கன்னியர் கடைக்கன் காட்டிவிட்டால். அதை போல உன்னை பார்த்தோன்னே என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம பிரமிச்சு போய் நிக்க. இப்படியே வருடங்கள் பல போய்விட்டது. ஆனா ஒரு நாள் கூட பக்கத்தில் நெருங்க மாட்டேன். இல்ல இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு முடிச்சிருவோம்னு நான் நினைக்கிறேன். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். செங்கனி பாத்திரந்து சிரித்திடுவார். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். குடமே செவ்வக பூச்சரமே செங்கனி பாத்திரந்து சிரித்திடுவார். சிரித்திடுவார். தித்திக்கும் தேன்குடமே செல்வக பூச்சரமே தித்திக்கும் தேன்குடமே செல்வக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். ரொம்ப ஆசைதான். எனக்கு ஆசை அதிகமாகத்தான் இருக்கிறது, உங்களுக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அவர் இவ்வளவு இருக்கக்கூடாது, என்ன இவ்வளவு இருக்கக்கூடாது. உங்களுக்கு முடியாவிட்டாலும் எனக்கு எப்பொழுதும் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். தாங்கள் உடல் நலம் பெற்று காலம் முழுவதும் நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நீ ஆடிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அதுல இவர் பாடிக்கிட்டே நிற்பாராம், நான் ஆடிக்கிட்டே ஓடணுமா. எவ்வளவு கெட்டணும் உங்களுக்கு. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வசந்த முல்லை போலே வந்து
இருந்தாய் சிந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. சிந்தனை இருந்தாய் ஜீவிய கனவாய் சிந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர மணியே மந்திர கண்ணாலே மந்திர பலி வீசும் சுந்தர வடிவே முப்புரை காணவா. சந்திர ஒளி நீயே. சந்திர மொழி நிலவில் நீயே. சந்திர ஒளி ஈடெல்லாம் உடையே மனம் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் என்ன பாடம் வச்சுட்டு காரியம் பார்க்கலாம்னு நீ நினைச்ச. பழசு பழசு என்ன உங்களை வச்சு பாடிக்கிட்டே கதை முடிக்கலாம் நினைச்சானா இப்படி விடுவானா நான் விடுவேனா ஏங்க என்னை பெண் கேட்டு வந்து என்னை திருமணம் முடித்த நாள் முதல் உங்களுடைய சிந்தனை தான் எனக்கு என்னுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ உங்கள் சிந்தனை அதிகமாக இருக்கிறது எப்படி தெரியுமா மனம் என்னும் மேடை மீது முகம் ஒன்று பாடுது இசை தென்றல் ஆனது யார் வந்தது அங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடை ஒன்று பாடுது இசை தென்றல் ஆனது யார் வந்தது அங்கே யார் வந்தது தமிழ் காவிரி நீரூடி இருவிடைய காதல் மலர்தூவி மனப்புழுச்சரம் போலாய் உடலழகி பெண்கள் உறவாடி மனப்பூச்சரம் போலாய் உடலழகி பெண்ணுடன் உறவாடி சிலை ஒன்று என்னை கண்டு கொண்டது யார் வந்தது முகம் ஒன்று பாடுது இசை தென்றலானது யார் வந்தது அங்கே யார் சிலை ஒன்று யார் வந்தது நான் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் தங்கள் முகத்தில் வேறு ஏதோ ஒரு சிந்தனை ஓடுகிறது ஏங்க உண்மையிலே எனக்கு இப்ப வேற ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு எப்பொழுதும் என்னை கட்டிப்பிடித்து அணைத்துக் கொள்வார் இன்னைக்கு கட்டி கொள்ளாமலே நின்று விட்டீங்க ஏன் அப்படி? நான் சினிமா உலகத்தில்
நம்பர் 1 இருக்கிறவங்க அம்மா ஜானகி அம்மா. அவங்க நேற்று இறந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னால் நினச்சி பார்க்க கூட முடியல. அதனால தான் நினைச்சு தாங்கிக் கொள்ளும் சக்தி தங்கள் செய்கிறது என்று சொல்லுங்க. நடந்ததாக இருக்கட்டும். சரி, அம்மா அவனுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அந்த இறை மக்கள் சார்பில் ஆத்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கர்த்தர் அந்த அம்மாவுக்கு அற்புதமான ஒரு நிலை ஏற்படுத்தணும். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அந்த ஞாபகம் வந்துருச்சு இல்லைனா முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற வந்தீங்க. வந்ததும் என்னுடைய அழகை பார்த்து அதை மறந்து சற்று நேரம் நின்று விட்டீர்கள். வேட்டைக்கு போகி பாருங்க, வேட்டைக்கு போறீங்களா? இதில் என்ன வருத்தம் இருக்கிறது? வேட்டைக்கு எதற்காக போக வேண்டும், என்ன காரணம் என்பதை சொல்ல முடியுமா? நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுத்துருச்சு காட்டு மிருகங்கள். காட்டு மிருகங்கள் மக்களுக்கு தொல்லை ஏற்பட்டு விட்டதா? ஆஹா, என்ன மக்களை காப்பாற்ற வேண்டும், அந்த அவர்கள் பயிரிட்ட நிலங்கள் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டுமே. சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான். பார்த்தீங்களா, உங்களுக்கு உள்ள பதட்டத்தை பார்த்தீர்களா? இந்த பாருங்க, நீங்க சொல்லிட்டு போறத சொல்லிட்டீங்கல்ல, உடனே புறப்படுங்க. மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களுக்கு குறை இருக்கக்கூடாது. அவங்க வந்து விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். முக்கியமான பொறுப்பு இருக்கு இல்லையா? என்ன பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி அன்பு செல்வம், ஆமா, ஞான சௌந்தரிய பார்த்து சொல்லிட்டு போனோம். ஓஹோ, நான் மனைவி என்னிடத்தில் சொல்வதை போல் மகள் ஞான சௌந்தரியிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அது சற்று தயக்கம் தங்களுக்கு வந்திருக்கிறது. மகளை எப்படி பிரிவது என்று தானே நினைக்கின்றீர்கள். எனக்கு தெரியும், மகள் மீது அத்தனை பாசம் கொண்ட தாங்கள் வேட்டைக்கு சென்றால் எத்தனை தினங்கள் ஆகுமோ, மகளை எப்படி பிரிந்திருப்பது என்று நினைக்கிறேன். அந்த கவலையை விட்டுருங்க. மகளை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம். தாய் நான் எதற்காக இருக்கிறேன்? புறப்பட்டு போய் ஞான சௌந்தரிய காலிலே முள் தைத்தது போல், கண்ணிலே முள் தைத்தது போல், ஆதரவாய் பாதுகாப்பேன், ஆதரவாய் பாதுகாப்பேன், ஒரு காலில் முள் தைத்தால் என் கண்ணிலே தைத்தது போல் வேதனை ஏற்படும். ஞான சௌந்தரிக்கு ஒரு தீங்கு வந்தால் அவளை எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் பத்திரமாக நான் கவனித்துக் கொள்கிறேன். அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். சென்று மகளை பார்த்துவிட்டு அவளிடத்தில் ஒரு நாள் வார்த்தை சொல்லிவிட்டு புறப்படுங்க. போலாமா? அது மேக ஊர்வலம், அது மின்னல் தோரணம், அன்பே மேக ஊர்வலம், ஒரு மின்னல் தோரணம், காதல் ஊர்வலம், காதல் உற்சவம், இரண்டு வாழை
கண்ணிலே ராஜகோரம் நானும் இன்று கேட்கிறேன் உன்னையோ வரவும் தேகம் தன்னை மூடவே உங்கள் போடு போடுவே ஆடை என்ன வேண்டுமா ஆனம் மேக ஊரலம் அருவமில்ல போரடம் சுழலை பார்த்து முகலன மயிலாடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும் சுழலை பார்த்து முகலன மயிலாடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும் பாடி முத்தை போடி பொருட்களை தந்துராட சொல்லுவே சொல்லு வல்லை செய்தோடே பார்த்தியேடுவாய் காலத்தை செய்வாங்குவாய் நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. கண்பாராய்
இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். Happy Christmas, Happy Christmas, Merry Merry Christmas. Happy Christmas. பண்ணவனே ஆடுகள் எல்லாம் உழந்து வடிவதே, பண்ணவன் அவனே மக்கள் எல்லாம் மழலை வடிவதே. பண்ணவனே ஆடுகள் எல்லாம் உழந்து வடிவதே, பண்ணவன் அவனே மக்கள் எல்லாம் மழலை வடிவதே. தேடி மாதா தேவ மகனை காத்தது எப்படியோ, தேவதூதன் நம்மை எல்லாம் காப்பது எப்படியோ. Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas. சத்தியமுத்தே கட்டளை கிட்டலாய் இயேசுவே, கட்டளை கேட்டவர் தொட்டது கேட்பது வாழ்க இயேசுவே. வாசல் கதவை ஊழவதில்லை அரசாங்கம், வந்தவர் வீட்டில் கண்டவர் நெஞ்சில் கருணை ஒளி பொங்கும். வாசல் கதவை ஊழுவதில்லை தேவன் அரசாங்கம், வந்தவர் வீட்டில் கண்டவர் நெஞ்சில் கருணை ஒளி பொங்கும். ராஜவாழ்வு தேவன் அமைதி தோன்றும் சிலுவையிலே, நாளையல்ல தேவன் கருணை தந்தை வானவு பாடி முதல் பாடல் ஊரும் நாடுகள் விளையாடல். Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas. Happy Happy Christmas. எனது தந்தையின் பெயரோ தர்மர். நன்றி அப்பா, நன்றி அண்ணா, நன்றி. தந்தையின் பெயர் தர்மர், எனது சிற்றன்னையின் பெயர் ஒலேனாள். நான் பிறக்கும் பொழுதே என் தாயார் இறந்து விட்டார்கள். என்னை பாதுகாப்பதற்காகவும் என்னை நன்றாக வளர்ப்பதற்காகவும் என் தந்தை என் மீது உள்ள பாசத்தால் இன்னொரு தாயை திருமணம் செய்து கொண்டார். இத்தனை காலமாக என் மீது இருக்கக்கூடிய பாசமும் அன்பும் இதுவரை துளியளவு கூட குறைந்ததில்லை. என்ன அதிக பாசம் எங்கள் அப்பா மேலே தான் எனக்கு அதிகம். ஒரு நாள் கூட எங்கள் அப்பாவை விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு நினைச்சாலே மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டமும் பாரமுமா இருக்கும். எங்கள் அம்மா இல்லைங்கிற கவலை இல்லாத அளவுக்கு இத்தனை நாள் வளர்த்துருக்காங்க. அப்பா கூப்பிட்டதா அன்னை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு முன்னால உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
போது நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா ஆனா இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துலயே தேடுறீங்களே, எப்படி என்ன? அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. கை கொடுங்கண்ணா. இயல்பானதை ஏத்துக்கக்கூடிய மனசு இருக்கு பாருங்க. ஆமா. சரி, ரொம்ப மூச்சு வாங்குறேன், அப்படி என்ன வேலை பார்த்தீங்க? காரணம் நான் தேவமாத ஆலயத்துலதான் இருப்பேன்னு தெரியாம நான் எல்லா புறமும் தேடி பார்த்துட்டேன். எல்லா புறமும் ஓடி ஓடி தேடினீங்களோ? ஆமா, ஓடி ஓடி நடந்து தேடல. ஆமா. அதனாலதான் இவ்வளவு மூச்சு வாங்க. சரி, என்ன எதுக்காக இவ்வளவு அவசரமா தேடுனீங்க? அவசரமா தேடுறதுக்கு காரணமே சரி, முதல்ல நம்ம விளையாடுவோமா? விளையாடுறோமா? சரி சரி, நம்ம விளையாடாம இருப்பா. நம்ம எப்படி விளையாடாம இருக்கிறது? என்ன சொல்றீங்க? நம்ம எப்படி விளையாடாம இருக்கிறதுன்னு கேக்குறேன். விளையாடணும்னா நிறைய பிள்ளைங்க வேணுமே. நிறைய நம்ம 2 பேருமா நொண்டி தான் விளையாண்டுக்கிட்டே இருக்க. முக்கிய பெற்றாலும் ஒரு பிள்ளையும் வைக்காம நம்மள வச்சிருக்காரு அப்பா. இந்த பாருங்க, அப்பெல்லாம் சொல்லாதீங்கன்னு. 1000 தான் இருந்தாலும் அப்பாவுக்கு எம்எல்ஏ எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி உங்க மேலே அவ்வளவு பாசம் இருக்கு. நமக்கு கிடைச்ச தாய் தந்தையர் போல வேற எவருக்கும் கிடைக்காது. கண்டிப்பா. ஆமா. இறைவன் கொடுத்தது எப்போதுமே நல்லதுக்கென்றே நினைத்தோம் என்றால் எந்த குறையும் வாழ்க்கையில் இருக்காது. ஆமா. இருக்கிறதுல பூரா வாழ்க்கையில குறை சொல்லிக்கிட்டே இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அது எப்படி குறையும்? அப்புறம் வாழ்க்கையே குறையா போயிடும். அதை சொல்லுங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்ப வாழ்க்கையில நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது கிடையாது. நம்மளை புரிஞ்சு யாரு நடந்துக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டோம்னா அது இஷ்டப்பட்ட வாழ்க்கையா மாறிடும். அதுதான் உண்மை. நம்ம நினைச்சது கிடைக்கலன்னு வருத்தப்படுறதை விட கிடைச்சிருக்கு நம்ம நினைச்சது போல வாழ்வோம் நினைச்சா வாழ்க்கை சந்தோஷமா தானே இருக்கு. ஆனா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு தெரியுது. யாரு நீங்க? நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? நான் வந்த காரணமே அப்பா கையோடு அழைத்து வர சொன்னார். நான் ஒரு தவறுமே பண்ணல. கையோடு எதுக்கு என்ன அழைத்து வர சொன்னார்? அப்படி கிடையாது. ஜோசப்பு, நீ போய் தங்கை ஞானத்தை அழைத்து வாடா என்று அப்பா எனக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அப்பா என்னை கூப்பிடுவாரு. நமது அரண்மனை இல்லாத தின்பண்டங்களா? அப்பா தனியா வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு தெரியுமா? என்னதான் எவ்வளவுதான் தின்பண்டம் இருந்தாலும் கூட அப்பா கையால கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி, அப்பா போய் நம்ம பாப்போம். ஆமா, ஒரு போட்டி வச்சுக்கலாமே. என்ன போட்டி? என்ன போட்டி நீங்க சொல்லுங்க. என்ன போட்டி? நமக்குள்ள ஒரு பந்தயம், ஓட்ட பந்தயம் வச்சுக்கிறோம். யாரு போய் முதல்ல அப்பா இந்த போட்டியை முதல்ல மாத்தனே, யாரு முதல்ல போய் அப்பா தர்றாங்களோ அவங்களுக்கு லட்டு, யாரு தோத்து போறாங்களோ அவங்களுக்கு பெரிய கொட்டு. அப்படியா? 1 2 3 சொல்ல சொல்லுவோமா? 1 சேகரனே, அவங்க எதுக்கு இருக்காங்க? அவங்க சொல்லுவாங்க திருப்பி. இல்ல புதி. சரி 1 இருங்க. ஏன் அங்க வரலன்னு வாயில சொல்ல மாட்டாரா? 1 2 அதே மாதிரி சொல்றப்பா. 3 ஆளுதான் வளர்ந்துருக்காங்க ஒழிய அறிவு கொஞ்சம் கூட வளர்க்கல. நிச்சயமா சொல்றேன், ஆளுதான் வளர்ந்துருக்கேன். சீக்கிரமா அழைச்சிட்டு வேணா நான் தான் முதல்ல. அப்பா எல்லாத்துலயுமே நீ தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமா. அப்போ ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் இன்னே ஒரு பொண்ணா போடணும். என்னை அழைத்ததாக அண்ணா கூறினார். அது முக்கியமான விஷயம். அப்பா அப்பா என்ன பந்தயத்துல ஜெயிச்சது நீதான். அதுக்கு என்னுடைய அப்பா நான் தானப்பா முதல்ல வந்தேன். போய் பேசுறீங்க நீங்க. நான் போய் கொஞ்சம் உட்காருங்க. நீங்க வளர்த்தியா இருக்கிறீங்க. அப்பா அப்பா நான் கொட்டிக்கிறப்பா, ரொம்ப நாள் ஆசைப்பா, ஒரு கொட்டிக்கிறப்பா நத்த வர மாதிரி. ஐயா அப்பா அழுகாதீங்க, சிரிக்கணும். அப்பா அப்பா படிக்குதுப்பா. என்னப்பா இப்படி கொட்டி விட்டது தங்க ஞானம்? பொன்னே புதுமலரே பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே இன்னும் தாரகையே வெண்மதியே. பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே இன்னும் தாரகையே வெண்மதியே.
73 வருஷத்துக்கு முன்னாலே ஐயா ஏபி நாகராஜன் சொல்லி வச்ச கருத்து அதை போய் அவங்களுக்கு சேர்றதுக்கு இல்லாமல் கெடுத்து விட்டேன். என்ன கோபமும் வரமாட்டேங்குது உன்னை பார்க்கும்போது பாவமா இருக்கு. சரி அண்ணனை எதுவும் சொல்லாதீங்கப்பா. அதானே நம்ம அண்ணன்ப்பா. அதானே அவனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்குன்னே கர்த்தர் உன்னை படைச்சிருக்காரு. நல்ல அண்ணப்பா. நீங்க எது கூப்பிட்டீங்க சொல்லுங்க. ஆமா சரி நான் கூப்பிட்டது இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன மாதாவை கும்பிட்டுட்டு எனக்கு வாயிலிருந்து வரும்போது மாதான்னு தான் வரும், கர்த்தர் அப்புறம் தான் வரும். என்ன காலையில் நீங்கள் சொன்ன மாதிரியே எழுந்தேன்ப்பா. காலை கடனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாடம் நல்லா படித்தேன்ப்பா. ஆலயத்துக்கு போனேன்ப்பா. மிச்சர் குட்டி அப்படி இல்லைண்ணா சும்மா இல்லை. ஆலயத்துக்கு போய் ஜபமெல்லாம் பண்ணேன்ப்பா. பாத்தியார் பாட்டு சொல்லி கொடுத்தாரு, பாடம் சொல்லி கொடுத்தாரு, கதை சொல்லி கொடுத்தாருப்பா. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன பிள்ளையா நீ செல்ல பிள்ளையா, சின்ன பிள்ளையா செல்ல பிள்ளையா, சின்ன பிள்ளையா செல்ல பிள்ளையா, சின்ன பிள்ளையா செல்ல பிள்ளையா. அப்பா கதை ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. கதை சொல்லவாப்பா உங்ககிட்ட? உங்களுக்கு நேரம் இருக்காப்பா? அழகான பாட்டு. நீங்க கேட்குறீங்களாப்பா? அதை பாடிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அது அப்புறம் இருக்கட்டும். சரி கதை சொன்னதாக சொன்னீங்க. நான் கதை சொல்றேன், நீங்க கேளுங்கப்பா. கதை சொல்லு, நான் கேட்கறேன். அப்பா உட்கார வைங்க. முதல்ல காசினாதே, இப்போ ராஜசேகரனா கண்டுபிடிச்சிட்டேனே. நான் கதை சொல்றேன், நீங்க கதையை கேட்டுட்டு இந்த கதையை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அப்படியா? யாரு கேட்டாலும் யார் சொன்ன கதைன்னு சொல்லுவீங்க. தங்கச்சி ஞானம் சொன்ன கதைன்னு தான் சொல்லணும். அப்படியா? ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல கதை. ஒரு ஊர்லயா? ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல இப்படி அதிர்ச்சியா சரி சரி. சொல்ல ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல உட்காந்து பேசுவோமா? சொல்லு தங்கச்சி. கதை உட்காந்து தானே சொல்லுவாங்க. நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க எல்லாரும். தவறுதலா பேசுறதுக்கு தப்பாவும் பேச மாட்டேன் அண்ணே. ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்துச்சா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரமா? ஊர்ல ஒரு ஊர்ல பெரிய மரம் இருந்துச்சானா ஊர்ல எப்படிமா மரம் இருக்குன்னு கேக்குறீங்களா? இப்படி கேட்டா தான் நான் சரியா சொல்ல முடியும். ஒரு ஊர்ல பெரிய காடு. பெரிய காடு. பெரிய காட்டுல ஒரே ஒரு மரம். பெரிய காட்டுல ஒரு காடுன்னு சொன்னா பல மரங்கள் இருக்கும். அது எப்படி ஒரே ஒரு மரம்? நான் சொல்றதுதான் கதை. சரி சரி. நீங்க கதை சொல்லக்கூடாது. நான் கதை தெரியாதனமா அண்ணன் கேட்டுவிட்டேன். சொல்லு சொல்லு. ஒரு ஊர்ல பெரிய காடு. பெரிய காடு. பெரிய காட்டுல ஒரே ஒரு மரம். ஆக பெரிய காட்டுல ஒரே ஒரு மரம். எப்படி பெரிய காடுனா ஒரு மரம் தான் இருக்குமா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க கேட்ட தப்பு. நான் அது என்ன மரம்னு கேளுங்களேன். என்ன மரம்? ஆலமரம். ஆலமரம். அந்த பெரிய ஆலமரத்துல அந்த பெரிய ஆலமரத்துல பழமெல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சுனே. எது? பழமெல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு. பழம் பெருசு. பழங்கள் எல்லாம் பெருசு பெருசா இருந்தா அது பனைமரம் இல்ல. விடு நல்லா இருந்து போக. ஆலம் விழுதெல்லாம் இருந்துச்சே. அப்ப விழுது இருக்கு. விழுது இருக்கு. சின்ன சின்னதா இருக்கு. பழம் மட்டும் பெருசா இருக்கு. பழம் மட்டும் பெருசா இருக்கா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு. சரி. ஆமா 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 ஆமா. அண்ணே அண்ணே, கொக்கு என்ன நிறம்? கொக்கு வந்து வெள்ளை நிறம். தப்பு. அப்புறம் என்ன? கொக்கு மஞ்சளா இருக்கும். கொக்கு மஞ்சளா இருக்குமா? எந்த ஒரு நீங்க யோசிங்க நிறத்தை. ஏங்க அண்ணே? அண்ணே அண்ணே, கிளி என்ன நிறம்? கிளியா? கருப்பு நிறம். கருப்பு நிறம். கருப்பு நிறமா? அப்ப காக்கா என்ன நிறம்? காக்கா பச்சை நிறம். பச்சை. இவங்க தான் சரியா சொல்றாங்க. உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. யாரு? நான் தப்பு தப்பா? அட உங்க வீடு நல்லா இருந்து போ. என்ன அப்புறம் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கிற மாட்டேன் நான். அப்ப
என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? பச்சை காக்கா கருப்பு பச்சை தட்டான கிளி. கொக்கு என்ன நிறம்னு கொக்கு மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம். அந்த ஆலமரத்துல ஆலமரத்துல ஒரு பொந்து. ஆலமரத்துல ஒரு பொந்து. அந்த ஆலமர பொந்துல ஒரு கிளி இருக்கா, இன்னொரு கிளி இருக்கா, 2 கிளி இருக்கு. சரி, இந்த 2 கிளியில எது ஆண் கிளி எது பெண் கிளி? எது ஆண்கிளி எது பெண்கிளின்னு கேக்குறேன். இது ஆண் கிளி இது பெண் கிளி. ஓஹோ, இது ஆண்கிளி இது பெண்கிளி. இந்த ஆண் கிளிக்கு இந்த பெண் கிளிக்கும் இந்த ஆண்களுக்கு இந்த ஒரு இது வந்துருச்சுனே. எது? பேர் என்ன? பிறகு என்ன வயப்பாச்சு? ஐயோ, காதல் வந்துருச்சு, காதல். ஓ, ஆண்களுக்கு பெண்களுக்கு காதல் வந்து விட்டது. 2 கிளிக்கு காதல் வந்தா என்ன நடக்கும்? காதல் வந்தா தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிய மாட்டேங்குது. 2 பேருக்கு காதல் வந்தா என்ன நடக்கும்? காதல் வந்தா அப்புறம் அதுதான் நடக்கும். இவங்களுக்கு இந்த இதுதான் நடக்கும்ங்கறாங்க. 2க்கு காதல் வந்தா அப்புறம் கல்யாணம் நடக்கும். ஓ, கல்யாணம். ஆண்களுக்கு பெண்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சா? கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல பாருங்க, என்ன? இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு குட்டி கிளி பிறந்துருச்சு. ஆக 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 குட்டி கிளி பிறந்த உடனே அம்மா கிளியும் அப்பா கிளியும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா? அம்மா கிளியும் அப்பா கிளியும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இந்த குட்டி கிளியை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க, கொஞ்சுறாங்க, மடியில வச்சுக்கிறாங்க, கீழே இறக்கி விடல. ஆனா இப்படி சந்தோஷமா இருக்கல ஒரு நாள் பாருங்கண்ணா, என்ன இந்த அம்மா கிளி இருக்கா, ஆமா, இந்த அப்பா கிளி இருக்கா, அம்மா கிளி அப்பா கிளி, இந்த அம்மா கிளி அப்பா கிளி இடையில ஒரு குட்டி கிளி இருக்கா, குட்டி கிளி. ஆமா, அம்மா கிளி அப்பா கிளி குட்டி கிளி 3 கிளி இருக்கா. திடீர்னு பாருங்க, இந்த அம்மா கிளி இருக்குல்லன்னு, இந்த அம்மா கிளி இருக்குல்ல, என்ன ஆச்சு? இந்த அம்மா கிளி ஒரு நாள், அம்மா கிளி என்ன ஆச்சு ஞானம்? அம்மா கிளி ஒரு நாள் வாத்தியார் கதை சொன்னது எப்படி சொல்லி கொடுத்துருக்கான்? ஒரு பச்சை பிள்ளைகிட்ட வாத்தியார் கதையா சொல்ற கதை. நீங்க எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் காலை ஓலிமாய், நான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பச்சை பிள்ளை அழுகிற அளவுக்கு நீ கதை சொல்லியிருக்க காலம். இந்த வார்த்தைக்கு சொல்றதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஞானம் வேலையை விட்டு தூக்கிட்டேன். மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. நீங்க வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. அப்ப நான் வரேன்ப்பா, என்னை கூட்டிட்டு போங்கப்பா. அப்பா வேற எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போங்க. உங்களை விட்டுட்டு நான் இருக்க பயங்கரமான காடுமா, மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காட்டுல தானப்பா உங்க கால் நோக நடப்பீங்க, நானும் உங்க கூட நடந்து வந்துருவேன்ப்பா. நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் எந்த விதமான இளைஞரே வரக்கூடாது. வேண்டாம் வேண்டாம். அதனால தயவு செஞ்சு பேசாம நீங்க போயிட்டா நான் எப்படிப்பா இருக்குது? அப்ப இருக்கான்ல, நான் இருக்கேன் ஞானம். அண்ணன் இருக்கான்ல, கொடிய மிருகங்களா இருக்கு, காட்டு பகுதி போக கூடாது. அப்பா போகணும். நீங்கள் அது சொல்லுங்கண்ணே, அப்பா என்ன கூட்டிட்டு போய் சொல்லுங்கண்ணே. இல்ல ஞானம் வேண்டாம். காட்டு பகுதி கொடிய மிருகங்களா இருக்கு, முள்ளுகள் இருக்கு, கல்லு இருக்கு, முள்ளு இருக்கு, நடக்க முடியாது. கொஞ்சம் பேச விடுறா. காட்டு போச்சு. மக்கள் குறைகளை தீர்க்கணும். ஆமா, வரும்போது உனக்கு என்னென்ன பிரியப்படுது அத்தனையும் நான் வாங்கிட்டு வரேன். அப்பா, உங்களை விட எனக்கு பொருள் முக்கியமாப்பா. வாங்கப்பா, அம்மா வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம் இங்க இருந்து. இன்னொரு முறை போகும்போது உன்னை நிச்சயமா நான் கூட்டிட்டு போறேன். இந்த முறை வேண்டாம். போறது பயங்கரமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காட்டு மிருகங்கள்லாம் இருக்குது. என்ன கூட்டிட்டு போக முடியாதா? நீ இந்த அரண்மனையிலேயே
சொல்லுங்கண்ணே, அம்மா வர்றதுக்குள்ள நம்ம போயிடுவோம். அம்மா வர்றது இல்லையா? அம்மாவை மிஞ்சு அம்மா வந்து அம்மாவை சொல்லாம போக முடியாது. கருத்தரோட கட்டளை தான், நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன்ப்பா. என்ன வேணும்? என்ன தேவை? வேணாப்பா, ஒண்ணு வேண்டாம். நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்தா போதும். ஏய், அப்பா அப்பா ஞானத்துக்கு சரி என்னென்ன புரியப்படுதோ, என்னென்ன வேணும்னு சொல்லுதோ அத்தனை வாங்கி கொடுக்கணும். சரிங்களப்பா. ஏதாவது தொல்லை பண்ண நான் என்னப்பா தொல்லை செய்ய? சரியான சவுக்கடி உனக்கு கிடைக்கும். சரிங்களப்பா. நான் ஞானத்தை என் தந்தையை பார்த்துக் கொள்கிறேன். தொல்லை பண்ணக்கூடாது. சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சரி, கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். சரி அம்மா, என்னம்மா? பிள்ளைய பார்த்தீங்களா? அப்புறம் சொல்லிட்டீங்களா? பிள்ளை சம்மதம் சொல்லிட்டாங்க. சரி, வேட்டைக்கு போகிறதுக்கு சொல்லிட்டாங்க. கருத்துமா தான் பார்த்துக்கணும். அப்பா என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றாருமா. விட்டுட்டு எங்கே போகிறாரு? வேலையா போகிறாரு? இல்லை ஆட்ட போகிறாரு. வா, சிந்தனை இருக்காங்க. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீங்கள் மெதுவாக பேசுனா பிள்ளை என்ன நினைக்கும்? கொஞ்சம் சத்தமாக தான் பேசுனா என்ன? வேட்டைக்கு போகிறீங்க, நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன், சந்தோஷமா இரு, சின்னம்மா பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடாதா? இந்த நேரத்தில், இந்த நிலையில, இந்த இடத்துல இவ்வளவுதான் பேசணும். இப்படி பேசினா பிள்ளை என்ன பண்ணலாம்? பாருங்க, அழுது அழுது வேர்த்து பொத்து போச்சுது. அப்படிதானம்மா? ஏய், என்னாலயே அச்சச்சோ. செல்ல. அப்பாவை பயணம் அனுப்பிவிட்டு வருகிறேன். சிரிச்ச போது சீதையுமே இருக்கிறாரு எங்க அம்மா. நான் ஸ்ரீதேவி தான். போ. ஏண்டி அம்மா, அப்பா வேட்டைக்கு போறாங்கல்ல, சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லணும்ல. என்ன அதுக்கும் தலைதான் ஆட்டியா? ரொம்ப பயந்தவமை நடிக்கிறியே. ஏய், என்கிட்டயே நடிக்கிறியா? என்கிட்ட நடிக்கிற அப்போ பார்த்தாலும் ஏண்டி கிள்றதுக்கு நல்லா வளைகிற நெடிக்கிற? என்னடி இது? வாங்க, என்னடி இது வேடா? அப்பா வாங்கி விட்டாரு. இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியுதா? ஒரு வயசு பிள்ளைக்கு எப்படிப்பட்ட உடை வாங்கி கொடுக்கணும்னு தெரிய வேண்டாம். இது என்ன உடை? வாந்தி வந்து பார்க்கவே அசிங்கம் புடுங்குது. என்னம்மா செய்ய? மாற்றிக்கிட்டு வேற எனக்கு கண்ணுக்கு குளிச்சதுக்கெல்லாம் பாவாடை அப்படி வச்சிருக்கல, அதை எடுத்து உடுத்திடுவா. போ சீக்கிரம். அண்ணன் நடந்து ஒய்யாரோட ஆரோக்கியம் என் செல்லம். அதே நீ என் பக்கத்தில் இருக்கிற சமயம் எது அது அது என்ன குடிக்கிற மாதிரி ஒரு சத்து உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்பா கரு வேட்டைக்கு போறாராம். இந்த புள்ள மூஞ்சிய பார்த்தியா? நல்லா அழு மூஞ்சி மாதிரி, மூஞ்சி மாதிரியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது. கதை சொத நல்ல கதை விடுறாரு. ஆமாமா, கதை சொன்னதை கேட்டியா? என்ன கேட்டியம்மா? என்ன கதை? கிளிக்கதை. கிளிக்கதை இல்ல, கிளிக்கதை. கிளிக்கதை. சொல்றா? ஆமா, சொல்றா. இல்ல, கிளி என்ன நிறத்தில் இருக்கும்? அது எப்படி இருக்குமா? அத கொக்கு எப்படி இருக்குமா? அப்பா அப்பா அவ சொல்ற அந்த நேரம் பார்த்து அவ ஆய எனக்கு 10 மிளகா அரைச்சு அப்படின்ன மாதிரி இருந்தது. இதுல எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இந்த பாரு, அவளை உடம்பு மாத்திக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆரோக்கியம், இந்த அரண்மனையில நீ வேலைக்கு இருக்கிறது எனக்காக தான். ஒரு வேலையை நீ செய்யக்கூடாது. எவனுக்கு இவளை ஏதாவது ஒன்று சொல்லி கோவப்படுத்தி என் மேல அவளுக்கு ஒரு எரிச்சல் வந்து இந்த அரண்மனைட்டே நம்ம ஓடிடணும்னு ஓட வைக்கணும். இந்த பாரு, எனக்கு அதிகமா தெரியாது எப்படி பேசணும் வைக்கணும். என் பக்கத்துல இருந்து நீ எனக்கு கொடுக்குற எப்படி பேசணும். சரியா? சரி, அவ உட மாத்திட்டு வான்னு சொல்லியிருந்தேன். போய் உட மாத்திட்டாளான்னு பார்த்துட்டு வந்து என் விவரத்தை சொல்லு. போ.
மட்டும் இல்லை, வேலை செய்கிறாங்கல்ல வேலை ஆட்களுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்து அனுப்பிடணும். சரியா? அனுப்பிடு. அதுக்கப்புறம் உள்ள காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். எல்லாரையும் அனுப்பிட்டு போயிட்டு வா. எல்லா வேலை ஆட்களையும் போக சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் பார்க்கறது? யார் பார்க்கறது? ஆனா எனக்கு இடுப்பு வளையாது. இந்த ஞான சௌந்தரி 3 வேளையும் நல்லா திங்கிறதும் தூங்குறதும் விளையாட போறதும் மாதாவை கும்பிடுறதும் ஆரோக்கியமா ஆரோக்கியம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவ என்னுடைய உயிர் தோழி. அவளுக்கு கொஞ்ச நாளாவே இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குதுங்கிறா. அவளை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை இல்ல. ஆஹா, இந்த ஞான சௌந்தரி எதுக்கு இருக்கா? ஒரு வயசு பிள்ளை, எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும்ல. வைக்கிறேன், இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். அதனால எல்லாரும் எனக்கு துணையா இருக்கணும். பல வேலைகளை கொடுத்து கஷ்டப்படுத்தணும். கஷ்டம் தாங்காம இந்த அரண்மனை விட்டு ஓடி போய்